Hey guys, welcome back. Crossbeat லந்து ரீசெண்டா இந்தியால பட்ஜெட்ல ஃபியூரி அப்படின்ற ஒரு கேமிங் TWS Earbuds லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் இந்த இயர்பட்ஸ் வந்து எப்படி இருக்கு, இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்தா இருக்கா இல்லையா, இதோட அன்பாக்சிங் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரொமோஷன், நம்ம சேனலோட சொந்த ப்ரொமோஷன் தான். அமேசான், மிந்த்ரா, அஜியோ, ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு பாப்புலர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் எல்லாமே வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்பப்போ வந்து நமக்கு லூட்ஸ் வரும், ப்ரைஸ் ட்ராப் இருக்கும், அடிஷ்னல் பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்கும், கூப்பான் டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும். ஸோ ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த TWS இயர்பட்ஸோட லான்ச் ப்ரைஸ் நம்ம எடுத்தோம்னா 1599 அண்ட் ரெகுலராக வந்து 1999 செல் பண்ண போகிறாங்க. கிரே அண்ட் பிளாக்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த ரெண்டு கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அவைலபிலிட்டின்னு பார்த்தோன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் கிராஸ்பீட்டோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கேன். பாக்ஸ் பார்க்குறதுக்கு வந்து செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தோன்னா லோ லேட்டன்சி, லாங் கேம் பிளே, கேமிங் மோடு, LED லைட்லாம் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து பின்னாடி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. MRP வந்து 5999 போட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலர் வேரியன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே வந்து ஒரு ஹலோ நமஸ்தே கார்டு இருக்குது. ஸோ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண 10 டேஸில் வந்து இந்த வாரண்ட்டி வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணால் அடிஷ்னல் 6 மந்த் வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் யூசர் மேனுவலோட QR கோட் கார்டு, ஃபுல்லு இயர்பட்ஸோட கேஸ் இருக்குது. ஸோ அப்படியே வந்து டாப்பில் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது டிசைன். ஆக்சசரி பெட்டியில் ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. அண்ட் ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸில் வந்து இயர் டிப்ஸ் இருக்குது. கேஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து கிராஸ்பீட்டோட பிராண்டிங் இருக்குது. லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடில் வந்து ஒரு RGB லைட்டிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பேக் சைட் நம்ம வந்து சார்ஜிங் போட்டிருக்கு. அண்ட் இயர்பட் வந்து ஸ்டெம் டைப் டிசைனில் மேக் பண்ணியிருக்காங்க. டிசைன் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த இடத்துலையுமே வந்து நமக்கு LED க்ளோ ஆகும். ஸோ இதை வந்து பேர் பண்ணி கொஞ்சம் ஸோ அதுக்குள்ளே வந்து கீழே வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பில்டர், டிசைன், கம்ஃபர்ட் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸ் நம்ம பார்த்தோன்னா டாப்லேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஓப்பனிங் டிசைனே வந்து ஒரு சில பேரை வந்து அட்ராக்ட் பண்ணுது. இதில் ஒரு சூப்பரான விஷயமே வந்து இந்த RGB லைட்டிங் செட்டப் தான். ஸோ கேஸுக்கும் சரி, நம்ம TWS இயர்பட்ஸ்க்குமே வந்து இந்த செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எல்லாரையுமே வந்து இமீடியட்டாக அட்ராக்ட் பண்ண வைக்கும். கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷோட வருது. ஸ்க்ராட்ச் வந்து கொஞ்சம் ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். பட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பெரிய அளவுக்கு அட்ராக்ட் ஆகலை. இயர்பட் வந்து ஸ்டெம் டைப் டிசைனில் மேக் பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்து நமக்கு ஒரு மேட் ஃபினிஷ் அண்ட் உள்ள வந்து கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இயர்பட்டுக்குமே வந்து நமக்கு அந்த RGB செட்டப் இருக்குது. சார்ஜ் பண்ணும்போது வந்து நமக்கு ரெட் கலர் லைட் எரியும். நார்மலாக இருக்கும்போது வந்து நமக்கு க்ரீனு, பர்பிள், ப்ளூ கலர்னு கலர் வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். பட்டோட வெயிட் வந்து 4 கிராம்ஸ் இருக்குது. கேஸோட வெயிட் வந்து 48 கிராம்ஸ் இருக்குது. இயர்பட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது. பட் காதில் வியர் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபிட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நான் வந்து மீடியம் சைஸ் இயர் டிப்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணிருந்தேன். உங்களுக்கு அந்த ஃபிட்டு ப்ராப்பராக இல்லை அப்படின்னா இயர் டிப்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். பட் என்னென்னா பட்டு கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் சாஞ்சி படுத்துட்டு மூவி எதாவது பார்க்கும்போது காதுலேருந்து வெளில வர மாதிரி இருக்கும். பட் நார்மலாக நம்ம உட்காந்து யூஸ் பண்ணுறப்போ ஃபிட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அடிஷ்னலாக வந்து IPX5 வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மைனர் ஸ்ப்ளாஷஸ் எதாவது பட்டால் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஆடியோ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க 13mm டைட்டானியம் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டானியம் டிரைவர்ஸ் பற்றி நம்ம கிராஸ்பீட் ரோர் ஹெட்ஃபோன்ஸில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இது ஒரு ப்ரீமியம் மேக்னெட், நமக்கு ஒரு பெட்டர் அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஆடியோ கோடெக்ஸ்னு அடுத்தன்னா SBC and AC ரெண்டு கோடெக்குமே வந்து நமக்கு சப்போர்ட் ஆகுது. பட் லவுட்னஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. நீங்கள் 100% வால்யூமில் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மோஸ்ட்டாக 60 to 70% வால்யூமில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் பேஸ் வந்து ஸ்லைட்டாக என்ஹான்ஸராக நல்லா பூஸ்டடாக பண்ணியிருக்காங்க. பட் வோக்கல்ஸ் ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் இல்லை ஃபோன்லேயே வந்து டால்பி அட்மாஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஸ்லைட்டாக வந்து நம்ம ட்வீக் பண்ணிக்கலாம். மைனர் டிஃபரன்ஸ் வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். கம்மி பட்ஜெட்டில் பேஸ் பூஸ்டடாக ஒரு இயர்ஃபோன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பேஸ் லெவல்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரபுளான ப்ராடக்டாக இருக்கும். கனெக்டிவிட்டி அண்ட் லோ லேட்டன்சி இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ப்ளூடூத் 5.3 பவர் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு அந்த 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. வீடியோ ஆடியோ ப்ளேபேக்லேயுமே வந்து லேட்டன்சி இஷ்யூவில் அதெல்லாமே வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்குது. அப் டு 30 மில்லிசெகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் இதே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில இயர்ஃபோன்ஸ் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். கேமிங்க்கு வந்து பெரிய அளவுக்கு லேக் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. ஓரளவுக்கு இவங்க பெட்டராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் கேமர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த லேட்டன்சி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் கேஷுவலாக கேம் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து இது பெரிய அளவுக்கு இஷ்யூஸாக இருக்காது. ஒரு ப்ரொஃபஷனல் கேம் ப்ளேக்கு எல்லாமே வந்து நமக்கு ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் வந்து லேட்டன்சியே இல்லாமல் ஒரு பெர்ஃபெக்டான கேம் ப்ளே இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இவங்க கேமிங் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த ஆடியோ வந்து கிராஸ்பீட் ஃபியூரி இயர்ஃபோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மைக்லேருந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நார்மல் ரெகுலர் கால் அவுட்டோர் என்வாயன்மெண்ட்லேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம்.
பேக்ரவுண்டில் வந்து ஸ்லைட்டாக அந்த வின் நாய்ஸ் கேட்கும். நான் ஒரு நிமிஷம் அப்படியே என்னோட வாய்ஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். அந்த வின் நாய்ஸ் எதாவது உங்களுக்கு கேட்குதா பாருங்கள். அண்ட் இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து 3 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வின் நாய்ஸ் எதாவது சப்ரைஸ் பண்ணி என்னோட ஆடியோ வந்து ஸ்லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுதா, இல்லை அப்படியே எல்லா நாய்ஸையுமே வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டுதான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ வந்து ஃபோனோட இன்டர்னல் மைக்கில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். TWS யூஸ் பண்ணி இருக்க ஆடியோக்கும் இதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு. பேசிக்காகவே நம்ம ஃபோன்லேருந்து கால் பேசணும் அப்படின்னா அதோட குவாலிட்டி ப்ளஸ் அந்த நம்ம பேசக்கூடிய ஆடியோட லவுட்னஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸோட மைக்கு தேருமா தேராதான்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பேட்டரி பேக்கப்னு எடுத்துகிட்டா இந்த கேஸ்க்கு வந்து 500 mAh பேட்டரி இருக்குது. ஈச் பட்டுக்குமே வந்து 40 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இயர்பட் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 1 hour ஆகும். பட் கேஸ் வந்து நான் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணல. பட் கேஸ் சார்ஜ் ஆகிறதுக்கு மேபி அந்த 1 to 2 hours வந்து நம்ம டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டியும் அதிகம். அண்ட் என்னோட யூஸில் பேட்டரி பேக்கப் வந்து செம்ம சாலிடாக இருக்குது. 2 hours யூஸ் பண்ணதுக்கே வந்து அரௌண்ட் ஒரு 30% வரைக்கும் ட்ராப்பாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம ஒரு 6 to 7 hours வரைக்குமே வந்து பேட்டரி பேக்கப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்பெனிலேருந்து ஒரு வாட்டி சிங்கிள் டைம் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 hours வரைக்குமே வந்து பட்டு ப்ளே டைம் இருக்குன்றாங்க. ஓவரால் கேஸோட ப்ளே டைம் வந்து 80 hours வந்து கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. பேட்டரி விஷயத்துக்கு வந்துன்னா ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. டச் கண்ட்ரோல்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிளான கண்ட்ரோல்ஸ் தான், காம்ப்ளிகேட்டடாக எதுவும் இல்லை. லெஃப்ட் இயர்பட் சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ரைட் இயர்பட் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து டபுள் டைம் டேப் பண்ணால் வந்து ப்ளே பாஸ் ஆகும். லெஃப்ட் இயர்பட் வந்து நம்ம ட்ரிபிள் டைம் டேப் பண்ணும்போது வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். சாம்சங் ஃபோன் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்ஸ்பி வேக்கப் ஆகும். ரைட் இயர்பட் வந்து நம்ம 3 வாட்டி டேப் பண்ணும்போது கேமிங் மோட் வந்து எனேபிள் ஆகும். ஸோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஃபைனல் வேர்டிக்னு வந்தோன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 1599 இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸ் பிரைடில் ஓரளவு டீசெண்டான கேமிங்கும் பண்ண முடியுது. பேஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஹை ப்ரியாரிட்டியாக இருக்குது அப்படின்றப்போ கன்சிடர் பண்ணலாம். இந்த RGB லைட்டிங் எல்லாமே வந்து ஒரு ஆடட் போனஸாகவும் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு TWS இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த மாடல் யூஸ் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.